ஸோ இன்றைக்கி நம்மளோட டாப் 3 பிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். 2024 எந்தெந்த செக்டார்லாம் நல்ல வெளியாக போக போகுது அண்ட் நெக்ஸ்ட்டு எது பெஸ்ட்டாக பூம் ஆகலாம், அது எல்லாமே டெக்னிக்கல் வியூ பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கிஷோர், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் tradeachievers. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாகவே டாப் 3 பிக்ஸில் வந்து ஸ்டாக்ஸாக கொடுப்போம். இந்த வாட்டி ஸ்டாக்ஸுக்கு பதில் மொத்த செக்டாரமே கொடுத்துடலான்னு இருக்கேன். எந்தெந்த செக்டார்லாம் 2024 நல்ல ஷைன் ஆகலாம்ன்ற மாதிரி நான் டெக்னிக்கலாக பார்க்குற விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் அதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்றதையும் நான் காட்டுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். இது ஏன்னா நிறைய பேர் இதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு கால்ஸ் மாதிரி எடுத்துட்டாங்க. அதனால தான் இந்த வாட்டி நான் செக்டாராகவே கொடுக்குறேன். செக்டாரில் நீங்கள் ஸ்டாக்ஸை வந்து தனியாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற செக்டார் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நிஃப்டி ஐடி. ஸோ ஐடி செக்டார் இந்த வருஷம் ஒன்ஸ் ஒரு லெவல் இருக்குது. நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு டெக்னிக்கல் வியூ பாயிண்டில் இருந்து. ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ப்ரீவியஸ் லைன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அரௌண்ட் 38,500 600 வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸில் வந்து மார்க்கெட் நின்றுட்டு கீழே இறங்குச்சு. அண்ட் இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து ரிகவர் ஆகிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் வருது. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஒன்ஸு நமக்கு இந்த 38,000 அரௌண்ட் 40,000 இருக்குது பார்த்தீங்களா. எப்போவுமே இந்த ஒரு 40,000 இந்த 39,000 நான் ஏற்கனவே பழைய வீடியோஸில் கூட சொல்லியிருக்கேன். நார்மலாகவே 40,000 இன்ஸ்டிடியூஷன் 40,000 எதுவும் பண்ண மாட்டாங்க. 39 to 40க்குள்ளேயே அவங்க பொசிஷன்ஸை வந்து மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் அது வந்து மேனேஜ் பண்ணுவாங்க, இல்லைனா நல்ல மொமெண்டம் இருக்குன்னா விட்டுருவாங்க, உடச்சிக்கிட்டே தான் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் 39,000 பிரேக் ஆகிடுச்சுன்னா நமக்கு நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே பூமுக்கான அதிக வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. இது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸும் அடுத்த டார்கெட்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த லெவல்ஸு டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து 43,500. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55,000 வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்ஸ்ன்றது நிஃப்டி ஐடி செக்டாருக்கு இருக்குது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டார்கெட்டை பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 17,000 பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இட் இஸ் ஒரு டபுள் ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு டபுள் ஆகிற ரேஞ்சுக்கு நிஃப்டியோட ஐடி செக்டார் வந்து இன்னும் நாளைக்கு ஒரு ஃப்யூச்சரில் லாங் டேர்ம் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி செக்டார் நல்ல பூமிங்கில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குன்றதையும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். டாப் 10 வெயிட்டேஜஸ் ஆஃப் ஐடி செக்டார் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபோசிஸ். ஸோ 100% இப்போ நீங்கள் அங்கே மேலே பார்த்தீங்களா, நம்ம அந்த சார்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, 100%ல் உங்களுக்கு 100%ல் 28% எது வெயிட்டேஜ் ஹையஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்ஃபி. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து டிசிஎஸ், ஹெச்எல் டெக் அண்ட் இப்போது இதை மட்டும் மேனேஜ் பண்ணி பாருங்களேன். இது ரெண்டும் சேர்த்து ஒரு 20%, இது 45%, தென் ஒரு 75%, ஆல்மோஸ்ட் 75% உங்களுக்கு என்ன வெயிட்டேஜ் வந்துச்சு. 4 ஸ்டாக் மட்டுமே, இந்த இன்ஃபோசிஸு, டாடா கன்சல்டன்சி, ஹெச்எல் டெக்கு, டெக் மஹேந்திரா. அப்போது ஒரு நிஃப்டி ஐடி மேலே ஏறுது இறங்குதுன்னா அதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும்னா, இந்த 75% வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் மார்க்கெட்டை என்ன பண்ணும், இன்னும் மேலே ஏற்றும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, நான் இப்போ செக்டார் வந்து மேலே எவ்வளோ தூரம் போக போகுதுன்றதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்லை நீங்கள் டெக்னிக்கலாகவும் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த 4 ஸ்டாக்ஸ் முக்கியமாக இல்லை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விப்ரோ, இதையும் சேர்த்திங்கன்னா 80% மேலே ஏறுச்சுன்னா இந்த 5 ஸ்டாக்கில் ஏறினா தான் உங்களுக்கு நிஃப்டி ஐடி என்னாகும், மேலே போகும். ஸோ அப்போ இந்த 5 ஸ்டாக்கை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்றதை கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்களும் ஐடி செக்டார் ஏறும்போது அது கூட சேர்ந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வரணும். ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட்டு. ஸோ செகண்ட் நம்ம பார்க்க போகிற செக்டார் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நிஃப்டி ஆட்டோ செக்டார். இப்போ ஆட்டோ செக்டர் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, கோவிட் டைமில் அரௌண்ட் 3,000 வந்துட்டு மார்க்கெட் இன்றைக்கி 20,000 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 டைம்ஸ் வந்து ஆட்டோ செக்டர் க்ரோத் கொடுத்துருக்கு. இப்போது இது பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, இந்த லெவல் தான் வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு, அரௌண்ட் 12,000 மார்க். ஸோ 12,000 ரேஞ்சு மார்க்கெட் பிரேக் ஆகிட்டு இப்போ மார்க்கெட் பிரேக் ஆனதுக்கு ஒரு ரீடெஸ்ட்டை கொடுத்துட்டு இப்போ என்ன ஆகிட்டுருக்கு, அரௌண்ட் 19,000 போயிட்டுருக்கு. இப்போ ஏற்கனவே இவ்வளோ தூரம் ஏறிச்சு சார், இன்னும் ஏறுமானா? சரி, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நத்திங் இஸ் டூ ஹை அண்ட் நத்திங் இஸ் டூ லோ. இதை முதல்ல நல்ல மைண்டில் ஏற்றிக்கோங்க. மேலே ரொம்ப போயிடுச்சு அப்போ மார்க்கெட் இனிமேல் கீழே தான் வரணும் அப்படின்ற எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. மார்க்கெட்டில் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டிடியூஷன் அவங்க வந்து செல் பண்ணலான்னு முடிவு பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் கீழே வராது. மார்க்கெட்டோட டிரைவிங் ஃபேக்டர் இருக்கிற வரைக்கும், அதோட வால்யூம் இருக்கிற வரைக்கும் மேலே ஏறிட்டே தான் இருக்கும்.
ஸோ இப்போ நிஃப்டி ஆட்டோ செக்டாரை பொறுத்த வரைக்கும் மேலே ஏற போதானா கண்டிப்பாக ஓவரால் ட்ரெண்ட் இன்னும் பை ட்ரெண்டில் தான் இருக்குது. கரெக்ஷன் வரலாமே தவிர வி கேனாட் எக்ஸ்பெக்ட் அ டவுன் ட்ரெண்டு கிடையாது. நிஃப்டி ஆட்டோ செக்டார் நல்ல ஒரு பூமில் தான் இருக்குது. சின்ன ஒரு கரெக்ஷன்ஸ் மேபி ஒரு 2000 பாயிண்ட்ஸ் கரெக்ஷன்ஸ் வரலாமே தவிர பட் ஓவரால் ட்ரெண்டுன்றது இன்னும் மேலே தான் போயிட்டுருக்கு. இது நெக்ஸ்ட்டு எவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிஃப்டி ஆட்டோ வந்து கிட்டத்தட்ட 21,600 இங்கேருந்து இன்னும் ஒரு 1300 பாயிண்ட் வந்து மேலே ஏறுறதுக்கான ஹை பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போது நிஃப்டி ஆட்டோ செக்டார் இன்னும் ஒரு சின்ன கரெக்ஷன் வேணால் வரலாம், இல்லைன்னு சொல்ல நான். இப்போ கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் அ கரெக்ஷன் அரௌண்ட் ஒரு 14,000 இல்லை 15,000 வரைக்கும் ஒரு ரவுண்ட் ஃபிகர் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் கூட மார்க்கெட் மேலே ஏறலாம். பட் ஆனால் கீழே வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்களே தவிர இது வந்து ஒரு பேனிக் ஆக வேண்டாம். ஏன்னா மார்க்கெட் இப்போ வந்து ஓவராலாக இந்தியன் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஸ்டெடி ஃபேஸில் மேலே ஏறிட்டுருக்கு. இந்த டைமை வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துங்க. ஏன்னா மேலே ஏறிச்சா ஐயோ பயந்துட்டு விற்றுட்டு போகாமல் கீழே வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்து எவ்வளோ ஆவரேஜ் பண்ணலாம், எவ்வளோ கீழே வரும்போது திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம்ன்றது யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக திருப்பி ஒரு பூம் வரும்போது நல்ல ப்ராஃபிட்டோட வெளியே வர முடியும். ஸோ நிஃப்டி ஆட்டோ எவ்வளோ தூரம் போகலான்னா 21,600 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் அதோட டாப் ரேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறது டாடா மோட்டார்ஸ் அரவுண்ட் 17%, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மஹேந்திரா 16%, அண்ட் தென் மாருதி சுசுகி 14% கண்ட்ரிபியூட் பண்ணுது, பஜாஜ் ஆட்டோ 9%. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணி பார்த்தோம்னாலே இது ரெண்டும் ஒரு 30, 47, 48 அரௌண்ட் 60 to 65%. ஸோ 60லேருந்து 65% ரேஞ்சுக்கு உங்களுக்கு செக்டாரில் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் இந்த 5 ஸ்டாக்கை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்னா, உங்களுக்கு ஆட்டோ செக்டார் மேலே ஏறப்போது அந்த ஏறுறதுக்கான 60லேருந்து 65% அதை புஷ் பண்ணுறதுக்கான பவர் யார்கிட்ட இருக்குன்னா இந்த 5 ஸ்கிரிப்டில் தான் இருக்குது. இப்படி தான் நான் செலக்ட் பண்ணுவேன். நார்மலாக ஸ்கிரிப்ட்ஸை எப்படி ட்ரேட் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்பீங்க. செக்டார் வைஸாக பிரித்து திஸ் இஸ் ஹவ் அ ப்ரொஃபஷனல் லுக்ஸ் அட் தி மார்க்கெட். டெக்னிக்கலாக பார்க்கும்போது டேரெக்டாக ஸ்டாக்கை பார்க்க மாட்டோம், முதல்ல செக்டார் எடுப்போம். செக்டாரை பார்த்துட்டு செக்டார் ஓகேனா இந்த செக்டார் மேலே ஏற போகுதுன்னு தெரிஞ்சுன்னா அப்போ அந்த செக்டாரில் ஏற்ற போகிற ஸ்டாக்ஸ் எது, அப்போ இந்த ஸ்டாக் மேலே ஏற்ற போகுதுன்னா அப்போ அந்த ஸ்டாக்கை வந்து வாங்குறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த 5 ஸ்டாக்கில் எந்த ஸ்டாக்கெலாம் நல்ல ஒரு புஷ் கொடுக்க போகுது அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்ஸில் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி இல் கிவ் யூ குட் ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த 5 ஸ்டாக் டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா, சுசுகி, பஜாஜ் ஆட்டோ அண்ட் ஹீரோ மோட்டர் கார்ப். ஸோ இந்த 5 ஸ்டாக்கை வந்து கரெக்டாக மைண்டில் வச்சுட்டு நீங்கள் எதில் வாங்கலான்றதை கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரைட். ஸோ செகண்ட் வந்து நம்மளுக்கு நிஃப்டி ஆட்டோ. நம்மளோட தேர்டு செக்டார் என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்கேஸ் நீங்கள் வந்து நான் இப்போ எப்படி டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறோம் நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்ன அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் போய்ட்டு டெக்னிக்கலாக ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த ஸ்டாக் வந்து மேலே ஏற போகுது, எது கீழே இறங்கும் போது, எது வந்து சைட்வேஸில் இருக்கும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னாலும் வி அட் tradeachievers we teach people எப்படி ஒரு மார்க்கெட்டை சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணுறது, ப்ராப்பர் டெக்னிக்கலாக எப்படி ஒரு மார்க்கெட் அப்ரோச் பண்ணலான்றதை நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இன்கேஸ் நீங்களும் கற்றுட்டு பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா வில் கிவ் யூ ஆல் தி டீட்டெயில்ஸ். ஸோ எவ்ரி மண்டே பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் பிரான்ச்சஸில் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி எவ்ரி ஃப்ரைடே வந்து நமக்கு பெங்களூர்லேயும் கிளாஸஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் டேரெக்டாக பிரான்ச்சஸுக்கு வர முடியலனாலும் நமக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஆல்ரெடி தேர்டு செக்டார் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார்மா செக்டார். ஏன்னா ஃபார்மா செக்டார் இப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேஞ்சு பிரேக் ஆகி மேலே இது வந்து லாஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பிரேக் ஆகிற மாதிரி பிரேக் ஆகிட்டு ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு எல்லாரையும் வந்து என்ன பண்ணிடுச்சு, ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து இட் ஸ்டார்டட் டு மூவ். இப்போ இந்த டபுள் பாட்டம் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ தூரம் போகலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ டபுள் பாட்டமோட டார்கெட்டு கரெக்டாக வந்து இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்ட்லி இட்ஸ் நியர் தி டார்கெட் லெவல். ஸோ அதுவே உங்களுக்கு அரௌண்ட் 18,700 வந்து மார்க்கெட் நிற்க போகுது. அண்ட் இதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் போகுன்றதை பார்க்கலாம். இப்போ என்னென்னா நமக்கு டபுள் பாட்டமோட டார்கெட் தெரிஞ்சிச்சு அரௌண்ட் 18,700. ஸோ கிட்டத்தட்ட 19,000 வரைக்கும் மார்க்கெட் போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டபுள் பாட்டமோட டார்கெட்டே அரௌண்ட் 19,000 அடிக்கும்போது இதுக்கு அடுத்ததும் உங்களுக்கு ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் புது ஹைஸ் போகும்போது ஸோ ஃபைனலாக நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது ஹையஸ்ட் டார்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20,000. ஃபார்மா செக்டரோட மேஜர் டார்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20Kல வந்து போய் நிற்கிறதுக்கான ஹை ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. அதனால் அந்த லெவல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட்ஸ் வந்து மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ இந்த செக்டாரில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா அப்போ இந்த செக்டாரில் என்னென்ன இருக்குன்றதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ஃபார்மா செக்டாரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
சன்ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, அதுக்கப்புறம் சிப்லா, டிவிஸ் லேப், லூபின். இப்போ இவங்களோட பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 25% அண்ட் 49%. ஸோ அரவுண்ட் 60 to 61% எதுனா டாப் 5. இப்போது இந்த 5 ஸ்கிரிப்ட் மட்டும் எடுத்திங்கனாலே உங்களுக்கு அரவுண்ட் 61% இருக்குது. அப்போது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நிஃப்டி ஃபார்மா மேலே ஏறினாலும் இந்த டாப் 5 பிக்ஸ், இந்த டாப் 5 வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்ஸ் தான் மேஜராக ஏறப்போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஒரு ஸ்டாக்கையும் தனித்தனியாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதோட வால்யூம் எப்படி இருக்குது, அதோட வெயிட்டேஜ் இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து டெக்னிக்கலாக அது என்ன பொசிஷனில் இருக்குது, இப்போ ஒரு வேளை டாப்பில் இருக்கா இல்லை பாட்டமில் இருக்கா, இல்லை டாப்பில் இருந்தாலும் உடச்சிட்டு நெக்ஸ்ட்டு போகுமா, இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இந்த 5 ஸ்டாக்கில் எதெல்லாம் வந்து மேலே ஏறதுக்கான ஹை பாசிபிலிட்டி இருக்கோ அந்த ஸ்டாக்கு தான் அந்த செக்டார் என்ன பண்ண போகுது உங்களுக்கு இன்னும் புது ஹைஸுக்கு கொண்டு போக போகுது. ஸோ அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கையும் மேனேஜ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டில் கிளியர் பிக்சர் தெரியும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கு மேலே ஏறப்போகுது, அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி வில் பி ப்ராஃபிட்டபிள். ஆல்ரைட். ஸோ அதே மாதிரி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு எந்த ஸ்டாக் வாங்கலாம் எல்லாத்தையும் நீங்கள் கிளியராக அனலைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் திஸ் வில் பி a very useful thing. ஆல்ரைட். ஸோ இதுதான் நமக்கு இந்த 2024 நான் பார்த்துட்டு இருக்க பர்சனலாக பார்க்குற ஒரு 3 செக்டார்ஸ். ஸோ இதே மாதிரி ஃபியூச்சர்ஸ்லேயும் நம்ம வேறு செக்டார்ஸ் எப்படி இருக்குன்றது ஃபியூச்சரில் இன்னும் வரக்கூடிய வீடியோஸ்லேயும் பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.